நம்ம சாப்டர் 20 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இனிஷியலாக டபிள்யூ வந்துச்சுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்? இது வரைக்கும் டபிள்யூ அப்படி ஊப் மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். டபிள்யூ ஆர் வே சவுண்டில் வந்துச்சுன்னா இப்படி நம்ம ஒரு ஹூக் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுவே குவா சவுண்டில் வரும். ஓகேங்களா? இந்த குவானா இப்போ ஜி இருக்கலாம், ஸ்பெல்லிங்கில் ஜி இருக்கும், ஜி ஆர் டபிள்யூ இருக்கும், ஜியும் இருக்கும், டபிள்யூ இருக்கும். இது என்ன சவுண்டில் வரும்னா குவா சவுண்டு, இல்லைனா க்யூ இருக்கலாம் ஸ்பெல்லிங்கில். ஓகேங்களா? இது இருந்துச்சுன்னா நம்ம இந்த இனிஷியலாக வந்து இந்த சவுண்டில் வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். இந்த இனிஷியல் டபிள்யூவை இமிடியேட்டாக ஃபாலோ பண்ணி ஒரு கே வரலாம், இல்லைனா ஒரு ஜி வரலாம். ஓகேங்களா? இப்போ கீன் கே எண்ணுக்கு போடுறோம். கீன், குவீன், கியூயின். டபிள்யூ ப்ளஸ் கே சவுண்டில் இங்கே வந்திருக்கு குவீன். க்யூக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய ஊக்கு யூஸ் பண்ணோம், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. குவா சவுண்டில் இது இருக்குது. ஓகேங்களா? குவா ப்ளஸ் ஜி ப்ளஸ் என், குவைன். ஓகேங்களா? குவைன்னா ஜிஎன்னு, குயின்னா கேஎன். ஓகேங்களா? டபிள்யூ ப்ளஸ் கேஎன்னா குயின்னு, ஜி ப்ளஸ் டபிள்யூ, கே ப்ளஸ் டபிள்யூனா குவீன். ஓகேங்களா? டார்க்காக போடணும். இனிஷியல் டபிள்யூ அண்ட் WH லார்ஜ் இனிஷியல் ஊக் டு எல் ரெப்ரசன்ட். ஓகேங்களா? இப்போ டபிள்யூ இல்லை WHோட எப்படி சேர்ந்து வருதுன்னு பார்க்குறோம். எல், வெறும் எல்லுனா எல் போட்டோம். வெல், டபிள்யூ எல், வெல். டபிள்யூ இப்படி இருக்கும், எல் இப்படி இருக்கும். ஓகேங்களா? அதுவே டபிள்யூ கூட ஒரு எல் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஆப்போசிட் மோஷனில் போடணும். டபிள்யூ எல், வெல். எல் எந்த மோஷனில் அதோட குட்டியாக ஊக்கு போட்டுக்கிறோம் டபிள்யூக்கு. அதுவே WH ப்ளஸ் எல் வந்துச்சுன்னா அப்படியே ஊக்கு பெருசாகி ஒரு எல் போடணும். வேல், WH ப்ளஸ் எல், வேல். ஊக்கு சின்னதாக போட்டால் WL, ஊக்கு பெருசாக போட்டால் WHL. The strokes LR are thickened of the addition of R ER. ஓகேங்களா? இப்போ எல்லையும் ஆரையும் இது வரைக்கும் நம்ம லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். எல்லில் 2 டைப்ஸ் இருக்குது, ஆரில் 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஆறுன்றதை அப்போர்டு ஆராகவும் யூஸ் பண்ணலாம், டவுன்வோர்டு ஆர் யூஸ் பண்ணலாம். அதுபோல் எல்லும் அப்போர்டு எல்லாம் யூஸ் பண்ணலாம், டவுன்வோர்டு எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதையே டிக்கன் பண்ணி போட்டோன்னா ஒன்லி டவுன்வோர்டு எல், டவுன்வோர்டு ஆரை மட்டும்தான் டிக்கன் பண்ண முடியும். டிக்கன் ரூலில் அப்போர்டு எல்லையோ அப்போர்டு ஆரையோ டிக்கன் பண்ண முடியாது. இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போர்டில் டிக்கன் ரூல் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒன்லி டவுன்வோர்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேல், WL, வேல். வாலர், WL, டிக்கன், ஆர்னு வந்திருக்கா. ஓகேங்களா? ERனு வரலாம் ஸ்பெல்லிங்கில். ஆர் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ஆருக்காக முன்னாடி இருக்க எல்ல டிக்கன் பண்ணுறோம். ஹையர், ஹையரர். ஓகேங்களா? டவுன்வோர்டு ஆரை டிக்கன் பண்ணியிருக்கோம். இது அப்போர்டில் ஒரு ஆர் வந்துச்சுன்னா அந்த ஆரை டிக்கன் ரூல் பண்ண முடியாது. இது வரைக்கும் பி கூட எம் வந்துச்சுன்னா PM, பி கூட எம் வந்துச்சுன்னா BMனு போட்டிருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் அதை டிக் பண்ணிக்கலாம். நார்மலாக போட்டால் எம்மு, அதையே டிக் பண்ணி போட்டோன்னா MP இல்லைனா MB, ரெண்டுத்துக்குமே சேம் தான். முன்னாடி இருக்க வேர்டையும் பின்னாடி இருக்க லட்டையும் வச்சு MPயா MBயா நம்ம எடுத்துக்கணும். ஹெம்ப்பு, HP, ஹெம்ப். ஓகேங்களா? இங்கே எங்கே பியை காணும் தேடக்கூடாது. அந்த பிக்கு பதிலாக தான் முன்னாடி இருக்க எம் டிக்கன் ஆகிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். ஹெம். ஓகேங்களா? ஹெம்ப், ஹெம்முக்கு லைட்டு, HM போட்டால் ஹெம்மு, அதையே டார்க்கன் பண்ணி போட்டால் ஹெம்ப். மாஸ்ன்றது லைட்டு, MS சர்க்கிள். எம்பாஸ் ஆன் த லைன், எம்பாஸ். இம்பு டிக்கன் பண்ணி S சர்க்கிள், எம்பாஸ். ஓகேங்களா? W ஸ்மால் ஹூக், WH என்லார்ஜ் ஹூக். ஓகேங்களா? Wனா ஸ்மால் ஹூக் யூஸ் பண்ணணும், WHனா என்லார்ஜ் ஹூக் யூஸ் பண்ணணும். WH வேர், WH அப்போர்ட் ஆர் வேர். வெசில், வீசில், வீசில். ஓகேங்களா? Wக்கு சின்னதாக இருக்கும். விசில், WHக்கு பெருசாக இருக்கும். அது விசில்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? T சைலண்ட்டு, விசில். அவேர், W யூஸ் பண்ணுறோம், ஊக்கு சின்னதாக இருக்கும். W கூட H வந்துருச்சுன்னா ஊக்கு பெருசாக யூஸ் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க ஊக்கு WA WHன்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி போட்டுக்கணும். The initial ooks in WL, WHL or read first W or WH must be written and not the ook. ஓகே, ப்ரிசிடிங்கில் வவ்வல் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து WHL அப்படின்னு சேர்த்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒயிலில் இதில் WH இருக்க பெரிய ஊக்கு ப்ளஸ் எல்லையும் சேர்த்து போட்டிருக்கோம். ஒயில்
வயலுன்றதுல இப்படி WHL மூணுத்தையும் சேர்த்து போடக்கூடாது. WH தனியாகவும் L தனியாகவும் தான் போடணும். ஏன்னா ப்ரிசிடிங்கில் வவ்வல் இருக்கிற காரணத்துக்காக. வைல். ஓகேங்களா? த ஸ்ட்ரோக் எல் ஆஃப்டர் KW. ஓகே, ஸ்ட்ரோக் எல் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இமிடியேட்டாக ஒரு KW வந்துச்சுன்னா எப்படி போடணும்? த எல் இஸ் ரைட்டன் அப்போர்ட் ஃபாலோடு பை எ வவ்வல். ஓகேங்களா? வவ்வல் ஃபாலோ பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அப்போர்ட் எல் தான் யூஸ் பண்ணணும். ப்ரிசிடிங்கில் வவ்வல் இருந்தால் மட்டும்தான் டவுன்வோர்ட் எல் யூஸ் பண்ணணும். ஸ்குவாலி. ஸ்குவாலி. ஃபைனலாக வவ்வல் ஃபாலோ பண்ணது அப்போர்ட் எல். ஸ்குவால். ஃபைனலாக எல்லில் தான் முடியுது, ப்ரிசிடிங்கில் தான் இருக்குது, அதனால டவுன்வோர்ட் எல். ஸ்குவால்ன்றதுக்கு டவுன்வோர்ட் எல், ஃபைனலாக வவ்வல் ஃபாலோ பண்ணுறதுனால ஸ்குவாலின்றதுக்கு அப்போர்ட் எல். பாக்கி இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.